For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். நில சீர்திருத்தங்கள் விரும்பிய விவசாய மாற்றத்தை எவ்வாறு கொண்டு வந்தன என்பதை விளக்குங்கள். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட நிலச் சீர்திருத்தங்கள் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நிலவுடைமை முறையில் இருந்த ஆணாதிக்க மற்றும் நிலப்பிரபுத்துவ கட்டமைப்பை உடைத்து விவசாயத்துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வர முயன்றன. நிலச் சீர்திருத்தங்கள் விரும்பிய விவசாய மாற்றத்தை எவ்வாறெல்லாம் கொண்டு வந்தன என்பது குறித்த விளக்கம் இதோ. இடைத்தரகர்கள் ஒழிப்பு abolition of intermediaries. சுதந்திரத்திற்கு முன்பு நிலவிய ஜமீன்தாரி மஹால்வாரி மற்றும் ரயத்துவாரி முறைகளில் இடைத்தரகர்கள் விவசாயிகளை சுரண்டி வந்தனர். மாற்றம் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டதன் மூலம் சுமார் 2 கோடி விவசாயிகள் அரசுடன் நேரடி தொடர்பு கொண்டனர். இது விவசாயிகளுக்கு தங்களின் நிலத்தின் மீதான உரிமையை உணர்த்தியது மற்றும் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்க வழிவகை செய்தது. குத்தகைச் சீர்திருத்தங்கள் டெனன்சி ரிஃபார்ம்ஸ். நிலமற்ற விவசாயிகள் மற்றவர்களின் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து சாகுபடி செய்யும் முறையில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டன. குத்தகை நிர்ணயம். குத்தகை தொகை ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் விளைச்சலில் 1/கீழ் 4 அல்லது 1/கீழ் 5 பங்கு முறைப்படுத்தப்பட்டது. குத்தகை பாதுகாப்பு. நியாயமான காரணமின்றி விவசாயிகளை குத்தகை நிலத்திலிருந்து வெளியேற்ற தடை விதிக்கப்பட்டது. இது விவசாயிகள் நிலத்தில் முதலீடு செய்து உற்பத்தியை பெருக்கத் தூண்டியது. நில உச்சவரம்பு சட்டம் லேண்ட் சீலிங்ஸ். ஒரு தனிநபர் அல்லது குடும்பம் வைத்திருக்கக்கூடிய நிலத்தின் அளவிற்கு உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டது. மாற்றம் உச்சவரம்பிற்கு அதிகமாக இருந்த நிலங்கள் சர்ப்ளஸ் லேண்ட் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. இது சமூக நீதியை உறுதி செய்ததுடன் நிலவுடைமை ஒரு சிலரிடம் மட்டுமே குவிந்திருப்பதை தடுத்தது. நில ஒருங்கிணைப்பு கன்சாலிடேஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ். துண்டு துண்டாகச் சிதறி கிடந்த நிலங்களை ஒருங்கிணைத்து ஒரே பெரிய நிலமாக மாற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மாற்றம் சிறிய நிலங்களில் நவீன இயந்திரங்களை பயன்படுத்துவது கடினம். நிலங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டதால் டிராக்டர்கள் மற்றும் நவீன நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்துவது எளிதானது. இது விவசாயச் செலவை குறைத்து உற்பத்தியை அதிகரித்தது. கூட்டுறவு விவசாயம் மற்றும் நிறுவன மாற்றங்கள். விவசாயிகள் ஒன்றிணைந்து கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கடன் மற்றும் இடுபொருட்களை பெறுவது ஊக்குவிக்கப்பட்டது. விளைவு இது சிறு விவசாயிகளின் பேரம் பேசும் திறனை பார்கெனிங் பவர் அதிகரித்ததுடன் சந்தையில் இடைத்தரகர்களின் தலையீட்டை குறைத்தது. விமர்சன பார்வை கிரிட்டிக்கல் வியூ. நிலச் சீர்திருத்தங்கள் மிகப்பெரிய இலட்சியங்களுடன் தொடங்கப்பட்டாலும் கேரளா மற்றும் மேற்கு வங்காளம் போன்ற சில மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் இவை முழுமையான வெற்றியை பெறவில்லை. சட்டத்தில் இருந்த ஓட்டைகள் அரசியல் விருப்பமின்மை மற்றும் அதிகாரத்துவ தாமதங்கள் ஒரு தடையாக இருந்தன. இருப்பினும் இது பிற்காலத்தில் ஏற்பட்ட பசுமை புரட்சிக்கு கிரீன் ரெவல்யூஷன் ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது. Explain how land reforms brought about desired agrarian transformation. நில சீர்திருத்தங்கள் விரும்பிய விவசாய மாற்றத்தை எவ்வாறு கொண்டு வந்தன என்பதை விளக்குங்கள். Land reforms and agrarian transformation. நில சீர்திருத்தங்கள் மற்றும் விவசாய மாற்றம். Land reforms have been a crucial instrument for achieving agrarian transformation in many countries, including India. இந்தியா உட்பட பல நாடுகளில் விவசாய மாற்றத்தை அடைவதற்கு நில சீர்திருத்தங்கள் ஒரு முக்கிய கருவியாக இருந்து வருகின்றன. Redistribute land. Redistribute land from large landholders to small and marginal farmers, tenants, and landless laborers, promoting social justice and reducing inequality. நிலத்தை மறுபகிர்வு செய்தல். பெரிய நில உரிமையாளர்களிடமிருந்து நிலத்தை சிறு மற்றும் குறு விவசாயிகள் குத்தகைதாரர்கள் மற்றும் நிலமற்ற தொழிலாளர்களுக்கு மறுபகிர்வு செய்தல். சமூக நீதியை ஊக்குவித்தல் மற்றும் சமத்துவமின்மையை குறைத்தல். Abolish intermediaries. Abolish intermediaries, such as zamindars and jagirdars, who exploited tenants and farmers,
and establish direct relationships between the state and cultivators. இடைத்தரகர்களை ஒழித்தல். குத்தகைதாரர்கள் மற்றும் விவசாயிகளை சுரண்டிய ஜமீன்தார்கள் மற்றும் ஜாகிர்தார்கள் போன்ற இடைத்தரகர்களை ஒழித்தல் மற்றும் அரசுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே நேரடி உறவுகளை ஏற்படுத்துதல். Secure tenure. Secure tenure for tenants and small farmers, providing them with stability and incentives to invest in their land. பாதுகாப்பான நில உரிமை. குத்தகைதாரர்கள் மற்றும் சிறு விவசாயிகளுக்கு பாதுகாப்பான நில உரிமை, அவர்களின் நிலத்தில் முதலீடு செய்ய அவர்களுக்கு நிலைத்தன்மை மற்றும் ஊக்கத்தொகைகளை வழங்குதல். Impact of land reforms. நில சீர்திருத்தங்களின் தாக்கம். Reducing inequality. Land reforms can reduce inequality by redistributing land and promoting social justice. சமத்துவமின்மையை குறைத்தல். நில சீர்திருத்தங்கள் நிலத்தை மறுபகிர்வு செய்து சமூக நீதியை மேம்படுத்துவதன் மூலம் சமத்துவமின்மையை குறைக்கலாம். Increasing agricultural productivity. Secure tenure and ownership can incentivize farmers to invest in their land, leading to increased agricultural productivity. விவசாய உற்பத்தித்திறனை அதிகரித்தல். பாதுகாப்பான நில உரிமை மற்றும் உரிமை விவசாயிகள் தங்கள் நிலத்தில் முதலீடு செய்ய ஊக்குவிக்கும், இது விவசாய உற்பத்தித்திறனை அதிகரிக்க வழிவகுக்கும். Empowering farmers. Land reforms can empower farmers, particularly small and marginal farmers, by providing them with greater control over their land and livelihoods. விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்தல். நில சீர்திருத்தங்கள் விவசாயிகளுக்கு, குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு, அவர்களின் நிலம் மற்றும் வாழ்வாதாரத்தின் மீது அதிக கட்டுப்பாட்டை வழங்குவதன் மூலம் அதிகாரம் அளிக்கும். Challenges and limitations. Despite the potential benefits of land reforms, their implementation has been challenging in many countries, including India. நில சீர்திருத்தங்களின் சாத்தியமான நன்மைகள் இருந்தபோதிலும் இந்தியா உட்பட பல நாடுகளில் அவற்றை செயல்படுத்துவது சவாலானதாகவே உள்ளது. Resistance from powerful interests. Powerful landholding interests often resist land reforms, making it difficult to implement them effectively. சக்திவாய்ந்த நலன்களின் எதிர்ப்பு. சக்திவாய்ந்த நில உரிமையாளர்கள் பெரும்பாலும் நில சீர்திருத்தங்களை எதிர்க்கின்றனர், இதனால் அவற்றை திறம்பட செயல்படுத்துவது கடினம். Inadequate implementation. Land reforms may not be implemented effectively, leading to limited impact and continued inequality. போதுமான செயல்படுத்தல் இல்லாமை. நில சீர்திருத்தங்கள் திறம்பட செயல்படுத்தப்படாமல் போகலாம், இது குறைந்த தாக்கத்திற்கும் தொடர்ச்சியான சமத்துவமின்மைக்கும் வழிவகுக்கும். Lack of support services. Small and marginal farmers may not have access to support services, such as credit, extension, and technology, to take full advantage of land reforms. ஆதரவு சேவைகள் இல்லாமை. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நில சீர்திருத்தங்களை முழுமையாக பயன்படுத்திக்கொள்ள கடன், நீட்டிப்பு மற்றும் தொழில்நுட்பம் போன்ற ஆதரவு சேவைகளை அணுக முடியாமல் போகலாம். Overall, land reforms have the potential to bring about significant changes in the agrarian structure, promoting social justice, reducing inequality, and increasing agricultural productivity. ஒட்டுமொத்தமாக, நில சீர்திருத்தங்கள் விவசாய கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டுவரும், சமூக நீதியை ஊக்குவிக்கும், சமத்துவமின்மையை குறைக்கும் மற்றும் விவசாய உற்பத்தித்திறனை அதிகரிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளன. விவசாய விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP திட்டம் கிராமப்புற வளர்ச்சிக்கு உதவும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் உங்கள் பதிலை விரிவாக கூறுங்கள். ஆம், குறைந்தபட்ச ஆதரவு விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் MSP திட்டம் கிராமப்புற வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான உந்துசக்தியாக அமையும் என்று நான் கருதுகிறேன். விவசாயிகளின் வருமானத்தை உறுதி செய்வதன் மூலம் இது கிராமப்புற பொருளாதாரத்தில் சங்கிலி தொடர் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இதனை பின்வரும் காரணங்கள் மற்றும் எடுத்துக்காட்டுகளுடன் விரிவாக காண்போம். வருமான பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பு. MSP என்பது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ஒரு பாதுகாப்பு வலை, சேஃப்டி நெட் ஆகும். சந்தையில் விளைபொருட்களின் விலை வீழ்ச்சியடைந்தாலும் அரசு நிர்ணயித்த விலையில் பொருட்களை விற்க முடியும் என்ற உறுதி கிடைக்கிறது. விளைவு, இது விவசாயிகளுக்கு நிலையான வருமானத்தை அளிக்கிறது. வருமானம் நிலையாக இருக்கும்போது கிராமப்புற மக்களின் வாங்கும் திறன் பர்ச்சேசிங் பவர் அதிகரிக்கிறது, இது உள்ளூர் வணிகங்களின் வளர்ச்சியை தூண்டுகிறது.
எடுத்துக்காட்டு, பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் கோதுமை மற்றும் நெல்லுக்கு வழங்கப்படும் வலுவான எம்எஸ்பி நடைமுறை அந்த மாநிலங்களின் கிராமப்புற வறுமையை ஒழிக்க பெரும் உதவியாக இருந்தது. நவீன தொழில்நுட்பத்தில் முதலீடு, விலை உத்தரவாதம் கிடைக்கும்போது விவசாயிகள் புதிய தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்ய தயங்குவதில்லை. விளைவு: அதிக மகசூல் தரும் விதைகள், HYV இயந்திரங்கள், டிராக்டர்கள் மற்றும் நவீன நீர்ப்பாசன முறைகளை விவசாயிகள் பயன்படுத்துகின்றனர். இது விவசாய உற்பத்தித் திறனை அதிகரித்து கிராமப்புறத்தை நவீனப்படுத்துகிறது. எடுத்துக்காட்டு, தமிழகத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நியாயமான மற்றும் ஆதாய விலை FRP விவசாயிகள் சொட்டுநீர் பாசனம் போன்ற நவீன முறைகளை நோக்கி நகர ஊக்கமளிக்கிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் பயிர் பல்வகைப்படுத்தல். எம்எஸ்பி மூலம் குறிப்பிட்ட பயிர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதால் நாட்டின் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. விளைவு: சமீபகாலமாக சிறுதானியங்களுக்கு மில்லட்ஸ் வழங்கப்படும் எம்எஸ்பி வறண்ட நிலங்களில் விவசாயம் செய்யும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியுள்ளது. எடுத்துக்காட்டு, சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டை முன்னிட்டு ராகி மற்றும் கம்பு போன்ற பயிர்களுக்கு எம்எஸ்பி உயர்த்தப்பட்டது. இது கர்நாடகா மற்றும் ராஜஸ்தான் கிராமங்களில் சிறுதானிய விவசாயத்தை மீண்டும் உயிர்பெறச் செய்துள்ளது. கடன் சுமையிலிருந்து விடுதலை: விவசாயிகள் பெரும்பாலும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி விவசாயம் செய்கின்றனர். அறுவடை காலங்களில் விலை குறைந்தால் அவர்கள் கடன் வலையில் சிக்குகின்றனர். விளைவு: சரியான நேரத்தில் கிடைக்கும் எம்எஸ்பி தொகை விவசாயிகள் முறைசாரா கடன் வழங்குபவர்களை மணி லெண்டர்ஸ் சார்ந்து இருப்பதை குறைத்து அவர்களை தற்கொலை போன்ற தீவிர முடிவுகளிலிருந்து பாதுகாக்கிறது. எதிர்மறை சவால்கள் சேலஞ்சஸ் டு கன்சிடர். எந்தவொரு திட்டத்தையும் போல இதிலும் சில குறைபாடுகள் உள்ளன, அவை கிராமப்புற வளர்ச்சியை தடுக்கலாம். நடைமுறை சிக்கல்கள்: பல கிராமங்களில் கொள்முதல் நிலையங்கள் இல்லாததால் சிறு விவசாயிகள் குறைந்த விலைக்கு இடைத்தரகர்களிடம் விற்கும் நிலை இன்றும் உள்ளது. பயிர் ஒருமுகப்படுத்துதல்: நெல் மற்றும் கோதுமைக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைவது போன்ற சுற்றுச்சூழல் சிக்கல்கள் கிராமப்புறங்களில் ஏற்படுகின்றன. முடிவுரை: எம்எஸ்பி என்பது வெறும் விலை நிர்ணயம் மட்டுமல்ல, அது கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகும். கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்துதல் மற்றும் அனைத்து பயிர்களுக்கும் எம்எஸ்பி கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் உண்மையான கிராமப்புற வளர்ச்சியை அடைய முடியும். Do you think MSP minimum support price scheme for agricultural produce can help in rural development? Elaborate your response with suitable examples. விவசாய விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி திட்டம் கிராமப்புற வளர்ச்சிக்கு உதவும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் உங்கள் பதிலை விரிவாக கூறுங்கள். MSP scheme and rural development, providing price security. MSP ensures that farmers receive a minimum price for their produce, reducing the risk of price fluctuations and providing stability to their income. விலை பாதுகாப்பை வழங்குதல்: விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச விலையை பெறுவதை எம்எஸ்பி உறுதி செய்கிறது, விலையேற்ற இறக்கங்களின் அபாயத்தை குறைக்கிறது மற்றும் அவர்களின் வருமானத்திற்கு நிலைத்தன்மையை வழங்குகிறது. Increasing farmers' income. By providing a guaranteed price, MSP can increase farmers' income, enabling them to invest in their farms, households, and livelihoods. விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்தல்: உத்தரவாத விலையை வழங்குவதன் மூலம் எம்எஸ்பி விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க முடியும், அவர்களின் பண்ணைகள், வீடுகள் மற்றும் வாழ்வாதாரங்களில் முதலீடு செய்ய உதவுகிறது. Promoting agricultural growth. MSP can promote agricultural growth by incentivizing farmers to adopt new technologies, improve productivity, and increase production. விவசாய வளர்ச்சியை ஊக்குவித்தல்: புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றவும், உற்பத்தித்திறனை மேம்படுத்தவும், உற்பத்தியை அதிகரிக்கவும் விவசாயிகளை ஊக்குவிப்பதன் மூலம் எம்எஸ்பி விவசாய வளர்ச்சியை ஊக்குவிக்க முடியும். Examples: increased wheat production. The MSP scheme has been successful in increasing wheat production in India, making the country self-sufficient in wheat production. அதிகரித்த கோதுமை உற்பத்தி,
இந்தியாவில் கோதுமை உற்பத்தியை அதிகரிப்பதில் எம்எஸ்பி திட்டம் வெற்றிகரமாக உள்ளது. கோதுமை உற்பத்தியில் நாட்டை தன்னிறைவு அடையச் செய்கிறது. Improved farmers' income. MSP has helped improve farmers' income, enabling them to invest in their farms, households, and livelihoods. விவசாயிகளின் வருமானத்தை மேம்படுத்துதல். விவசாயிகளின் வருமானத்தை மேம்படுத்த எம்எஸ்பி உதவியுள்ளது. அவர்களின் பண்ணைகள், வீடுகள் மற்றும் வாழ்வாதாரங்களில் முதலீடு செய்ய உதவுகிறது. Reduced distress sales. MSP has reduced distress sales of crops, enabling farmers to hold onto their produce and sell it at a better price. குறைந்த விலை விற்பனை. குறைந்தபட்ச ஆதரவு விலை பயிர்களின் குறைந்த விலை விற்பனையை குறைத்துள்ளது. இதனால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை பிடித்து சிறந்த விலையில் விற்க முடிகிறது. Challenges and limitations. Limited coverage. MSP coverage is limited to certain crops, leaving out many farmers who grow other crops. வரையறுக்கப்பட்ட பாதுகாப்பு. MSP பாதுகாப்பு சில பயிர்களுக்கு மட்டுமே, மற்ற பயிர்களை வளர்க்கும் பல விவசாயிகளை விட்டுவிடுகிறது. Inefficient procurement. Procurement processes can be inefficient, leading to delays and corruption. திறமையற்ற கொள்முதல். கொள்முதல் செயல்முறைகள் திறமையற்றதாக இருக்கலாம், இது தாமதங்கள் மற்றும் ஊழலுக்கு வழிவகுக்கும். Regional disparities. MSP benefits may not be evenly distributed across regions, with some areas benefiting more than others. பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள். MSP நன்மைகள் பிராந்தியங்களில் சமமாக விநியோகிக்கப்படாமல் போகலாம், சில பகுதிகள் மற்றவற்றை விட அதிகமாக பயனடைகின்றன. Overall, MSP has the potential to play a significant role in promoting rural development by providing price security, increasing farmers' income, and promoting agricultural growth. ஒட்டுமொத்தமாக, விலை பாதுகாப்பை வழங்குவதன் மூலமும், விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதன் மூலமும், விவசாய வளர்ச்சியை ஊக்குவிப்பதன் மூலமும், கிராமப்புற வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் MSP குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. விவசாய பொருளாதாரத்தின் குறைந்து வரும் முக்கியத்துவத்தின் தாக்கத்தை வெளிப்படுத்துங்கள். இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்தின் பங்கு ஜிடிபி பங்களிப்பு காலப்போக்கில் குறைந்து வருவது ஒரு இயல்பான பொருளாதார வளர்ச்சியின் அறிகுறியாக கருதப்பட்டாலும், அது கிராமப்புற இந்தியா மற்றும் ஒட்டுமொத்த தேசத்தின் மீது ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. விவசாய பொருளாதாரத்தின் முக்கியத்துவம் குறைந்து வருவதால் ஏற்படும் முதன்மையான தாக்கங்கள் இதோ. வேலைவாய்ப்பு மற்றும் வருமான இடைவெளி. பொருளாதாரத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் ஜிடிபி விவசாயத்தின் பங்கு சுமார் 18 முதல் 20 விழுக்காடு வரை ஆக குறைந்தாலும், இன்றும் சுமார் 45 முதல் 50 விழுக்காடு வரை மக்கள் வேலைவாய்ப்பிற்காக விவசாயத்தையே நம்பியுள்ளனர். தாக்கம். குறைந்த உற்பத்தியில் அதிக மக்கள் ஈடுபடுவதால் ஒரு விவசாயியின் சராசரி வருமானம் மற்ற துறைகளை சேவை மற்றும் தொழில் விட மிக குறைவாக உள்ளது. இது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வருமான இடைவெளியை ரூரல்-அர்பன் இன்கம் கேப் அதிகரிக்கிறது. நகர்ப்புற இடப்பெயர்வு அர்பன் மைக்ரேஷன். விவசாயத்தில் போதிய வருமானம் இல்லாததால் கிராமப்புற இளைஞர்கள் வேலை தேடி நகரங்களுக்கு குடிபெயர்கின்றனர். தாக்கம். இது நகரங்களில் மக்கள் நெரிசல், குடிசை பகுதிகள் உருவாக்கம் மற்றும் உள்கட்டமைப்பு மீதான அழுத்தத்தை அதிகரிக்கிறது. அதே சமயம் கிராமங்களில் விவசாயம் செய்ய ஆட்கள் இல்லாத, முதியோர் மற்றும் பெண்கள் மட்டும் உள்ள கிராமங்கள் உருவாகின்றன. உணவு பாதுகாப்பு மற்றும் பணவீக்கம். விவசாயத்தின் மீதான முதலீடு மற்றும் ஆர்வம் குறையும்போது உணவு உற்பத்தி பாதிக்கப்படலாம். தாக்கம். மக்கள் தொகை அதிகரித்து வரும் சூழலில் உணவுப் பொருட்களின் உற்பத்தி குறைந்தால் அது உணவு பணவீக்கத்திற்கு ஃபுட் இன்ஃப்ளேஷன் வழிவகுக்கும். இது ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் பொருளாதார நிலையை மோசமாக்கும். விவசாயம் சார்ந்த தொழில்களின் பாதிப்பு. பருத்தி, கரும்பு மற்றும் சணல் போன்ற விவசாய பொருட்களை மூலப்பொருட்களாக கொண்டு இயங்கும் தொழிற்சாலைகள், ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் விவசாயத்தைச் சார்ந்துள்ளன.
தாக்கம்: விவசாய பொருளாதாரம் நலிவடையும்போது இத்தொழிற்சாலைகளுக்கான மூலப்பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு உற்பத்திச் செலவு அதிகரிக்கும். இது ஏற்றுமதியையும் பாதிக்கும். சமூக தாக்கங்கள் மற்றும் விவசாய கடன்: விவசாயம் இலாபகரமானதாக இல்லாததால் விவசாயிகள் அதிக அளவில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர். தாக்கம்: பயிர் பொய்த்தல் மற்றும் கடன் சுமை காரணமாக விவசாய தற்கொலைகள் மற்றும் மன உளைச்சல் போன்ற சமூக சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இது கிராமப்புற நிலப்பரப்பில் பெரும் சோகத்தை ஏற்படுத்துகிறது. மாற்றத்திற்கான வழிமுறைகள்: வேஸ் அஹெட். விவசாயத்தின் ஜிடிபி பங்கு குறைவதை தடுக்க முடியாது, ஆனால் அதன் திறனை எஃபிஷியன்சி மேம்படுத்த முடியும். மதிப்பு கூட்டல்: வேல்யூ அடிஷன். உணவு பதப்படுத்துதல் ஃபுட் ப்ராசஸிங் மூலம் விவசாய விளைபொருட்களின் விலையை உயர்த்தலாம். பயிர் பல்வகைப்படுத்தல்: நெல், கோதுமையை தாண்டி லாபம் தரும் மலர் சாகுபடி, பழங்கள் மற்றும் மூலிகைச் செடிகளை பயிரிடலாம். தொழில்நுட்பம்: துல்லிய பண்ணையம், பிரிசிஷன் ஃபார்மிங் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்துவதன் மூலம் செலவை குறைத்து லாபத்தை அதிகரிக்கலாம். முடிவுரை: விவசாய பொருளாதாரத்தின் முக்கியத்துவம் குறைவது என்பது ஒரு நாடு வளர்ச்சியடைவதை காட்டினாலும் விவசாயத்தையே வாழ்வாதாரமாக கொண்ட 50% மக்களின் நிலையை மேம்படுத்துவதுதான் உண்மையான வளர்ச்சியாகும். Bring out the impact of the declining significance of the agrarian economy. விவசாய பொருளாதாரத்தின் குறைந்து வரும் முக்கியத்துவத்தின் தாக்கத்தை வெளிப்படுத்துங்கள். The declining significance of the agrarian economy has several impacts. விவசாய பொருளாதாரத்தின் குறைந்து வரும் முக்கியத்துவம் பல தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. Shift in employment. There is a shift from agriculture to other sectors, such as services and industry, leading to changes in occupational patterns. வேலைவாய்ப்பில் மாற்றம்: விவசாயத்திலிருந்து சேவைகள் மற்றும் தொழில் போன்ற பிற துறைகளுக்கு மாற்றம் ஏற்பட்டு தொழில்முறைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. Urbanization. The decline of agriculture's importance contributes to urbanization, as people move to cities for better job opportunities. நகரமயமாக்கல்: விவசாயத்தின் முக்கியத்துவம் குறைந்து வருவது நகரமயமாக்கலுக்கு பங்களிக்கிறது, ஏனெனில் மக்கள் சிறந்த வேலை வாய்ப்புகளுக்காக நகரங்களுக்கு செல்கின்றனர். Income diversification. Rural households are diversifying their income sources, with non-farm activities becoming increasingly important. வருமான பல்வகைப்படுத்தல்: கிராமப்புற குடும்பங்கள் தங்கள் வருமான ஆதாரங்களை பல்வகைப்படுத்துகின்றன, பண்ணை அல்லாத நடவடிக்கைகள் பெருகிய முறையில் முக்கியத்துவம் பெறுகின்றன. Changes in rural livelihoods. The decline of agriculture's significance affects rural livelihoods, leading to changes in income, employment, and living standards. கிராமப்புற வாழ்வாதாரங்களில் மாற்றங்கள்: விவசாயத்தின் முக்கியத்துவம் குறைந்து வருவது கிராமப்புற வாழ்வாதாரங்களை பாதிக்கிறது, வருமானம், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்க்கை தரங்களில் மாற்றங்களுக்கு வழிவகுக்கிறது. Social impact. சமூக தாக்கங்கள்: Changing social structures. The decline of agriculture's importance can lead to changes in social structures, such as shifts in power dynamics and social hierarchies. மாறும் சமூக கட்டமைப்புகள்: விவசாயத்தின் முக்கியத்துவம் குறைந்து வருவது சமூக கட்டமைப்புகளில் மாற்றங்களுக்கு வழிவகுக்கும், அதாவது அதிகார இயக்கவியல் மற்றும் சமூக படிநிலைகளில் மாற்றங்கள். Migration and displacement. The decline of agriculture can lead to migration and displacement, particularly among rural laborers, affecting family structures and community cohesion. இடம்பெயர்வு மற்றும் இடப்பெயர்ச்சி: விவசாயத்தின் வீழ்ச்சி இடம்பெயர்வு மற்றும் இடப்பெயர்ச்சிக்கு வழிவகுக்கும், குறிப்பாக கிராமப்புற தொழிலாளர்களிடையே குடும்ப கட்டமைப்புகள் மற்றும் சமூக ஒற்றுமையை பாதிக்கிறது. Economic impacts. பொருளாதார தாக்கங்கள்: GDP contribution. The declining significance of agriculture in GDP contribution can affect the overall economy, particularly in rural areas. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பங்களிப்பு: மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பங்களிப்பில் விவசாயத்தின் முக்கியத்துவம் குறைந்து வருவது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் குறிப்பாக கிராமப்புறங்களில் பாதிக்கும். Food security. The decline of agriculture's importance can impact food security, particularly if domestic production is not sufficient to meet demand. உணவு பாதுகாப்பு:
விவசாயத்தின் முக்கியத்துவம் குறைந்து வருவது உணவு பாதுகாப்பை பாதிக்கும், குறிப்பாக உள்நாட்டு உற்பத்தி தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லாவிட்டால். பாலிசி இம்ப்ளிகேஷன்ஸ் கொள்கை தாக்கங்கள். Diversification of rural economy. Policies should focus on diversifying the rural economy, promoting non-farm activities, and enhancing rural livelihoods. கிராமப்புற பொருளாதாரத்தின் பல்வகைப்படுத்தல். கிராமப்புற பொருளாதாரத்தை பல்வகைப்படுத்துதல், பண்ணை அல்லாத செயல்பாடுகளை ஊக்குவித்தல் மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கொள்கைகள் கவனம் செலுத்த வேண்டும். Support for farmers. Policies should support farmers, particularly small and marginal farmers, to ensure their livelihoods and promote sustainable agriculture practices. விவசாயிகளுக்கான ஆதரவு. கொள்கைகள் விவசாயிகளை, குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளை, அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கும் நிலையான விவசாய நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்கும் ஆதரவளிக்க வேண்டும். The declining significance of the agrarian economy has far-reaching impacts on rural livelihoods, social structures, and the overall economy, highlighting the need for policies that promote sustainable rural development. விவசாய பொருளாதாரத்தின் குறைந்து வரும் முக்கியத்துவம் கிராமப்புற வாழ்வாதாரங்கள், சமூக கட்டமைப்புகள் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. இது நிலையான கிராமப்புற வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கொள்கைகளின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. கிராமப்புற இந்தியாவில் நடுத்தர அளவிலான விவசாயிகளின் வளர்ச்சி மற்றும் ஒருங்கிணைப்புக்கு காரணமான காரணிகள் குறித்து கருத்து தெரிவிக்கவும். இந்திய விவசாயத்தில் முதலாளித்துவத்துடன் இது எவ்வாறு தொடர்புடையது? கிராமப்புற இந்தியாவில் நடுத்தர அளவிலான விவசாயிகள் மீடியம் சைஸ்ட் ஃபார்மர்ஸ் என்பவர்கள் பொதுவாக 4 முதல் 10 ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருப்பவர்களை குறிக்கும். இவர்கள் இந்திய விவசாய கட்டமைப்பில் ஒரு முக்கிய பாலமாகச் செயல்படுகிறார்கள். நடுத்தர விவசாயிகளின் வளர்ச்சி மற்றும் அவர்கள் முதலாளித்துவ விவசாயத்துடன் கேபிட்டலிஸ்ட் அக்ரிகல்ச்சர் கொண்டுள்ள தொடர்பு குறித்த பகுப்பாய்வு இதோ. நடுத்தர விவசாயிகளின் வளர்ச்சி மற்றும் ஒருங்கிணைப்புக்கான காரணிகள். இந்தியாவில் நடுத்தர விவசாயிகள் ஒரு வலுவான வர்க்கமாக உருவெடுக்க பின்வரும் காரணிகள் உதவின. பசுமை புரட்சியின் தாக்கம். கிரீன் ரெவல்யூஷன். 1960களின் இறுதியில் அறிமுகமான நவீன விதைகள், உரங்கள் மற்றும் நீர்ப்பாசன வசதிகளை சிறு விவசாயிகளை விட நடுத்தர விவசாயிகள் எளிதாக பயன்படுத்த முடிந்தது. இவர்களிடம் இருந்த நிலப்பரப்பு புதிய இயந்திரங்களை பயன்படுத்த போதுமானதாக இருந்தது. நிலச்சீர்திருத்தங்கள். ஜமீன்தாரி ஒழிப்பு முறையினால் நேரடியாக பயிரிடும் நடுத்தர வர்க்கத்தினர் நில உரிமையை பெற்றனர். நில உச்சவரம்பு சட்டத்தால் மிகப்பெரிய நிலப்பிரபுக்களின் அதிகாரம் குறைந்தபோது நடுத்தர விவசாயிகள் கிராமப்புறங்களில் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக வலிமை பெற்றனர். கூட்டுறவு மற்றும் சந்தை வசதிகள். பால் பண்ணை மற்றும் சர்க்கரை ஆலை கூட்டுறவு சங்கங்கள், உதாரணமாக மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் நடுத்தர விவசாயிகள் ஒன்றிணைந்து லாபம் ஈட்ட வழிவகை செய்தன. அரசு மானியங்கள் மற்றும் கடன். மின்சாரம், உரம் மற்றும் நீர்ப்பாசனத்திற்கான அரசு மானியங்களை நடுத்தர விவசாயிகள் அதிக அளவில் பயன்படுத்திக் கொண்டனர். இது அவர்களின் மூலதனத்தை கேபிட்டல் அதிகரிக்க உதவியது. இந்திய விவசாயத்தில் முதலாளித்துவத்துடன் இதன் தொடர்பு. நடுத்தர விவசாயிகளின் வளர்ச்சி என்பது இந்திய விவசாயம் முதலாளித்துவ பாதைக்கு கேபிட்டலிஸ்ட் டிரான்சிஷன் மாறுவதை உறுதி செய்கிறது. இது எவ்வாறு தொடர்புடையது என்பதை பின்வருமாறு விளக்கலாம். லாப நோக்கம். ப்ராஃபிட் மேக்ஸமைசேஷன். முதலாளித்துவத்தின் அடிப்படை பண்பான லாபம் ஈட்டுதல் என்பது நடுத்தர விவசாயிகளிடம் அதிகம் காணப்படுகிறது. இவர்கள் வாழ்வாதாரத்திற்காக சப்சிஸ்டன்ஸ் மட்டும் விவசாயம் செய்யாமல் சந்தையில் விற்பனை செய்து லாபம் ஈட்டுவதையே குறிக்கோளாக கொண்டுள்ளனர். கூலி உழைப்பை பயன்படுத்துதல். ஹையர்ட் லேபர். முதலாளித்துவ விவசாயத்தில் நில உரிமையாளர் தானாக உழைக்காமல் கூலி ஆட்களை பணியமர்த்துவார். நடுத்தர விவசாயிகள் தங்கள் குடும்ப உழைப்போடு சேர்த்து கணிசமான அளவில் கூலி தொழிலாளர்களை பயன்படுத்துகின்றனர். இது கிராமப்புறங்களில் முதலாளி தொழிலாளி என்ற உறவை உருவாக்குகிறது. மூலதன குவிப்பு மற்றும் இயந்திரமயமாக்கல்.
நடுத்தர விவசாயிகள் தங்களுக்கு கிடைக்கும் லாபத்தை மீண்டும் விவசாயத்திலேயே முதலீடு செய்கின்றனர். டிராக்டர்கள், அறுவடை இயந்திரங்கள் மற்றும் ஆழ்துளை கிணறுகளில் முதலீடு செய்வது முதலாளித்துவத்தின் ஒரு வடிவமாகும். இது உற்பத்தியை பெருக்கி அவர்களை மேலும் வலிமைப்படுத்துகிறது. சந்தை சார்பு மார்க்கெட் டிபெண்டன்சி. இவர்கள் விதைகள் முதல் உரங்கள் வரை அனைத்திற்கும் சந்தையையே நம்பியிருக்கிறார்கள். விளைபொருட்களை உலகளாவிய அல்லது தேசிய சந்தையில் விற்பனை செய்வதன் மூலம் இவர்கள் உலகளாவிய முதலாளித்துவ பொருளாதாரச் சங்கிலியின் ஒரு அங்கமாக மாறுகிறார்கள். சமூக மற்றும் அரசியல் தாக்கம். நடுத்தர விவசாயிகள் இன்று இந்தியாவின் ஒரு வலுவான அரசியல் சக்தியாக பொலிட்டிக்கல் பிரஷர் குரூப் உருவெடுத்துள்ளனர். இவர்கள் தங்களுக்கு சாதகமான எம்எஸ்பி, குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் மானியங்களை பெற அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கொடுக்கும் திறன் கொண்டவர்கள். கிராமப்புறங்களில் நிலமற்ற தொழிலாளர்களுக்கும் இந்த நடுத்தர விவசாயிகளுக்கும் இடையே அவ்வப்போது மோதல்களும் பாலின அல்லது சாதிய ரீதியாக ஏற்படுகின்றன. முடிவுரை: இந்திய விவசாயத்தில் நடுத்தர விவசாயிகள் என்பவர்கள் வேளாண் முதலாளிகளாக அக்ரேரியன் கேபிட்டலிஸ்ட்ஸ் மாறி வருகின்றனர். இது ஒருபுறம் உற்பத்தியை பெருக்கினாலும் மறுபுறம் நிலமற்ற ஏழை தொழிலாளர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலான பொருளாதார இடைவெளியை அதிகரித்துள்ளது. Comment on the factors responsible for the growth and consolidation of middle-level peasantry in rural India. How is it related to capitalism in Indian agriculture? கிராமப்புற இந்தியாவில் நடுத்தர அளவிலான விவசாயிகளின் வளர்ச்சி மற்றும் ஒருங்கிணைப்புக்கு காரணமான காரணிகள் குறித்து கருத்து தெரிவிக்கவும். இந்திய விவசாயத்தில் முதலாளித்துவத்துடன் இது எவ்வாறு தொடர்புடையது? Growth and consolidation of middle-level peasantry. நடுத்தர அளவிலான விவசாயிகளின் வளர்ச்சி மற்றும் ஒருங்கிணைப்பு. Green Revolution. The Green Revolution's focus on high-yielding varieties, irrigation, and fertilizer enabled middle-level peasants to increase their productivity and income. பசுமை புரட்சி அதிக மகசூல் தரும் வகைகள், நீர்ப்பாசனம் மற்றும் உரங்கள் ஆகியவற்றில் பசுமை புரட்சி கவனம் செலுத்தியது. நடுத்தர அளவிலான விவசாயிகள் தங்கள் உற்பத்தித்திறனையும் வருமானத்தையும் அதிகரிக்க உதவியது. Market-oriented farming. The shift towards market-oriented farming has created opportunities for middle-level peasants to produce crops for the market, increasing their income and economic stability. சந்தை சார்ந்த விவசாயம். சந்தை சார்ந்த விவசாயத்தை நோக்கிய மாற்றம் நடுத்தர அளவிலான விவசாயிகள் சந்தைக்கு பயிர்களை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. அவர்களின் வருமானம் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை அதிகரித்துள்ளது. Government policies, such as subsidies and credit facilities, have supported middle-level peasants, enabling them to access resources and improve their economic situation. அரசாங்க கொள்கைகள், மானியங்கள் மற்றும் கடன் வசதிகள் போன்ற அரசாங்க கொள்கைகள் நடுத்தர அளவிலான விவசாயிகளை ஆதரித்துள்ளன. இதனால் அவர்கள் வளங்களை அணுகவும் அவர்களின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்தவும் உதவுகின்றன. Education and awareness. Increased education and awareness among middle-level peasants have enabled them to adopt new technologies and practices, improving their productivity and income. கல்வி மற்றும் விழிப்புணர்வு. நடுத்தர அளவிலான விவசாயிகளிடையே அதிகரித்த கல்வி மற்றும் விழிப்புணர்வு புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றவும் அவர்களின் உற்பத்தித்திறன் மற்றும் வருமானத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளன. Relation to capitalism in Indian agriculture. இந்திய விவசாயத்தில் முதலாளித்துவத்துடனான தொடர்பு. Market-driven agriculture. Middle-level peasants are increasingly integrated into the market economy, producing crops for sale and responding to market demands. சந்தை சார்ந்த விவசாயம். நடுத்தர அளவிலான விவசாயிகள் சந்தை பொருளாதாரத்தில் அதிகளவில் ஒருங்கிணைக்கப்பட்டு விற்பனைக்கு பயிர்களை உற்பத்தி செய்து சந்தை தேவைகளுக்கு பதிலளிக்கின்றனர். Capitalist farming practices. Middle-level peasants are adopting capitalist farming practices, such as using hired labor and investing in technology and infrastructure. முதலாளித்துவ விவசாய நடைமுறைகள்
நடுத்தர அளவிலான விவசாயிகள் கூலி தொழிலாளர்களை பயன்படுத்துதல் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பில் முதலீடு செய்தல் போன்ற முதலாளித்துவ விவசாய நடைமுறைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். Accumulation of capital. Middle-level peasants are accumulating capital, which enables them to invest in their farms and improve their productivity. மூலதன குவிப்பு. நடுத்தர அளவிலான விவசாயிகள் மூலதனத்தை குவித்து வருகின்றனர், இது அவர்களின் பண்ணைகளில் முதலீடு செய்து அவர்களின் உற்பத்தித்திறனை மேம்படுத்த உதவுகிறது. Impact. Increased productivity. Middle-level peasants are contributing to increased productivity and efficiency in agriculture. அதிகரித்த உற்பத்தித்திறன். நடுத்தர அளவிலான விவசாயிகள் விவசாயத்தில் அதிகரித்த உற்பத்தித்திறன் மற்றும் செயல்திறனுக்கு பங்களிக்கின்றனர். Rural economic growth. The growth of middle-level peasantry is promoting rural economic growth and development. கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி. நடுத்தர அளவிலான விவசாயிகளின் வளர்ச்சி கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்கிறது. Changing rural power dynamics. The emergence of middle-level peasants is altering rural power dynamics, with this group playing a more significant role in local decision-making processes. மாறும் கிராமப்புற சக்தி இயக்கவியல். நடுத்தர அளவிலான விவசாயிகளின் தோற்றம் கிராமப்புற சக்தி இயக்கவியலை மாற்றுகிறது. இந்த குழு உள்ளூர் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது. Overall, the growth and consolidation of middle-level peasantry in rural India reflect the complex interplay between economic, social, and political factors. As capitalism continues to shape Indian agriculture, the role of middle-level peasants will likely remain significant, influencing rural economic growth, productivity, and power dynamics. கிராமப்புற இந்தியாவில் நடுத்தர அளவிலான விவசாயிகளின் வளர்ச்சி மற்றும் ஒருங்கிணைப்பு பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் காரணிகளுக்கு இடையிலான சிக்கலான தொடர்பை பிரதிபலிக்கிறது. இந்திய விவசாயத்தை முதலாளித்துவம் தொடர்ந்து வடிவமைத்து வருவதால் நடுத்தர அளவிலான விவசாயிகளின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகவே இருக்கும். இது கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி, உற்பத்தித்திறன் மற்றும் சக்தி இயக்கவியல் ஆகியவற்றை பாதிக்கும். இந்தியாவின் விவசாய சமூகங்களில் அமைதியின்மைக்கு காரணமான காரணிகளை கோடிட்டு காட்டுங்கள். இந்த போக்கை தடுக்க நீங்கள் என்ன பரிந்துரைகளை வழங்குவீர்கள்? இந்திய விவசாய சமூகங்களில் நிலவும் அமைதியின்மை ஒரு பன்முகத்தன்மை கொண்ட பிரச்சினையாகும். இது பொருளாதார சிக்கல்கள், சமூக மாற்றங்கள் மற்றும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளால் உருவானது. இதற்கான முக்கிய காரணங்கள் மற்றும் தீர்வுகளை கீழே காணலாம். விவசாயிகளின் அமைதியின்மைக்கான முக்கிய காரணங்கள்: பொருளாதார நெருக்கடி மற்றும் கடன் சுமை, சாகுபடி செலவு அதிகரிப்பது மற்றும் விளைபொருட்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் நீண்டகால கடன் வலையில் சிக்கியுள்ளனர். குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP குறித்த கவலைகள். விளைபொருட்களுக்கு சட்டப்பூர்வமான குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விவசாய அமைப்புகளிடையே வலுவாக உள்ளது. காலநிலை மாற்றம், எதிர்பாராத மழையளவு, வறட்சி மற்றும் பூச்சி தாக்குதல்கள் விவசாயத்தின் நிலைத்தன்மையை சிதைக்கின்றன. நிலம் துண்டாடப்படுதல். மக்கள் தொகை பெருக்கத்தால் விளைநிலங்கள் சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. இது பெரிய அளவிலான இயந்திரமயமாக்கல் மற்றும் லாபகரமான விவசாயத்தை தடுக்கிறது. சந்தை கட்டமைப்பு இல்லாமை, இடைத்தரகர்களின் ஆதிக்கம் மற்றும் சேமிப்பு கிடங்குகள் கோல்ட் ஸ்டோரேஜ் போதுமான அளவில் இல்லாததால் விவசாயிகள் நஷ்டத்தை சந்திக்கின்றனர். இந்த போக்கை தடுக்க பரிந்துரைகள். விவசாயிகளின் துயரத்தை துடைக்க கீழ்க்கண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். விலை உறுதிப்பாடு. சுவாமிநாதன் கமிட்டியின் பரிந்துரையின்படி உற்பத்திச் செலவுடன் 50 விழுக்காடு கூடுதல் லாபம் சேர்த்து முறையாக அமல்படுத்த வேண்டும். மதிப்பு கூட்டப்பட்ட விவசாயம். விளைபொருட்களை அப்படியே விற்காமல் அவற்றை உணவு பதப்படுத்துதல் ஃபுட் ப்ராசஸிங் மூலம் மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய விவசாயிகளுக்கு பயிற்சியும் மானியமும் வழங்க வேண்டும். நீர்ப்பாசன மேலாண்மை. சொட்டு நீர் பாசனம் மற்றும் மழைநீர் சேகரிப்பை ஊக்குவிப்பதன் மூலம் பருவமழையை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்கலாம்.
டிஜிட்டல் விவசாயம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நேரடி சந்தை வாய்ப்புகளை நாம் விவசாயிகளுக்கு தடையின்றி கிடைக்கச் செய்ய வேண்டும். மாற்று வருமானம் விவசாயத்துடன் கால்நடை வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு மற்றும் கோழி வளர்ப்பு போன்ற உபதொழில்களை ஊக்குவிப்பதன் மூலம் வருமானத்தை பெருக்கலாம். குறிப்பு: விவசாயம் என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல, அது இந்தியாவின் முதுகெலும்பாகும். எனவே கொள்கை முடிவுகளில் விவசாயிகளின் பங்களிப்பை உறுதி செய்வது நீண்டகால அமைதிக்கு வழிவகுக்கும். Outline the factors responsible for unrest in agrarian communities of India. What suggestions will you give to arrest this trend? இந்தியாவின் விவசாய சமூகங்களில் அமைதியின்மைக்கு காரணமான காரணிகளை கோடிட்டு காட்டுங்கள். இந்த போக்கை தடுக்க நீங்கள் என்ன பரிந்துரைகளை வழங்குவீர்கள்? Factors responsible for unrest in agrarian communities. விவசாய சமூகங்களில் அமைதியின்மைக்கு காரணமான காரணிகள்: land related issues, land ownership disputes, land grabbing, and inadequate land reforms contribute to agrarian unrest. நிலம் தொடர்பான பிரச்சினைகள், நில உரிமை தகராறுகள், நில அபகரிப்பு மற்றும் போதுமான நில சீர்திருத்தங்கள் விவசாய அமைதியின்மைக்கு பங்களிக்கின்றன. Economic distress, low agricultural prices, high input costs, and indebtedness lead to economic hardship for farmers. பொருளாதார நெருக்கடி, குறைந்த விவசாய விலைகள், அதிக உள்ளீட்டு செலவுகள் மற்றும் கடன் சுமை விவசாயிகளுக்கு பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுக்கிறது. Climate change and environmental degradation. Climate-related stressor, such as droughts and floods, and environmental degradation impact agricultural productivity and livelihoods. காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு, வறட்சி மற்றும் வெள்ளம் போன்ற காலநிலை தொடர்பான அழுத்தங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு விவசாய உற்பத்தித்திறன் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது. Lack of access to credit and markets. Limited access to formal credit and markets hinders farmers' ability to sell their produce at fair prices. கடன் மற்றும் சந்தைகளுக்கான அணுகல் இல்லாமை, முறையான கடன் மற்றும் சந்தைகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை நியாயமான விலையில் விற்கும் திறனை தடுக்கிறது. Inadequate government support. Insufficient government support, including inadequate extension services and lack of price support, exacerbates agrarian distress. போதுமான அரசாங்க ஆதரவு இல்லை, போதுமான விரிவாக்க சேவைகள் மற்றும் விலை ஆதரவு இல்லாமை உள்ளிட்ட போதுமான அரசாங்க ஆதரவு விவசாய துயரத்தை அதிகரிக்கிறது. Suggestions to arrest the trend. போக்கை தடுப்பதற்கான பரிந்துரைகள்: Land reforms. Implement effective land reforms to address land ownership issues and ensure equitable distribution of land. நில சீர்திருத்தங்கள், நில உரிமை பிரச்சினைகளை தீர்க்கவும், நிலத்தின் சமமான விநியோகத்தை உறுதி செய்யவும், பயனுள்ள நிலச் சீர்திருத்தங்களை செயல்படுத்தவும். Price support. Establish minimum support prices for crops to ensure fair prices for farmers. விலை ஆதரவு, விவசாயிகளுக்கு நியாயமான விலையை உறுதி செய்ய பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைகளை நிறுவுதல். Credit access. Increase access to formal credit for farmers, with favorable interest rates and repayment terms. கடன் அணுகல், சாதகமான வட்டி விகிதங்கள் மற்றும் திருப்பிச் செலுத்தும் விதிமுறைகளுடன் விவசாயிகளுக்கு முறையான கடன் அணுகலை அதிகரித்தல். Climate resilient agriculture. Promote climate resilient agricultural practices and provide support for farmers to adapt to climate change. காலநிலை எதிர்ப்பு விவசாயம். காலநிலை எதிர்ப்பு விவசாய நடைமுறைகளை ஊக்குவித்தல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப விவசாயிகள் ஆதரவை வழங்குதல். Extension services. Strengthen extension services to provide farmers with technical guidance, market information, and other support. விரிவாக்க சேவைகள். விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப வழிகாட்டுதல், சந்தை தகவல் மற்றும் பிற ஆதரவை வழங்க விரிவாக்க சேவைகளை வலுப்படுத்துதல். Market access. Improve market access for farmers, including access to fair markets and better prices. சந்தை அணுகல், நியாயமான சந்தைகள் மற்றும் சிறந்த விலைகளுக்கான அணுகல் உட்பட விவசாயிகளுக்கான சந்தை அணுகலை மேம்படுத்துதல். Social security. Provide social security measures, such as health insurance and pension schemes, to support farmers' well-being. சமூக பாதுகாப்பு.
விவசாயிகளின் நல்வாழ்வை ஆதரிக்க சுகாதார காப்பீடு மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் போன்ற சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளை வழங்குதல். Additional measures: farmer awareness and education. Educate farmers about best practices, market trends, and government schemes. விவசாயி விழிப்புணர்வு மற்றும் கல்வி, சிறந்த நடைமுறைகள், சந்தைப்போக்குகள் மற்றும் அரசாங்க திட்டங்கள் குறித்து விவசாயிகளுக்கு கல்வி கற்பித்தல். Farmer organizations. Encourage farmer organizations to promote collective bargaining and advocacy. விவசாய அமைப்புகள் கூட்டு பேரம் பேசுதல் மற்றும் வாதிடுவதை ஊக்குவிக்க விவசாய அமைப்புகளை ஊக்குவிக்கவும். Government accountability. Ensure government accountability and responsiveness to farmers' needs and concerns. அரசாங்க பொறுப்புக்கூறல், விவசாயிகளின் தேவைகள் மற்றும் கவலைகளுக்கு அரசாங்க பொறுப்புக்கூறல் மற்றும் பதிலளிக்கும் தன்மையை உறுதி செய்தல். Overall, addressing agrarian unrest requires a comprehensive approach that addresses the complex issues facing farmers. By implementing these suggestions, it is possible to reduce agrarian distress and promote sustainable agricultural development. விவசாய அமைதியின்மையை நிவர்த்தி செய்வதற்கு விவசாயிகள் எதிர்கொள்ளும் சிக்கலான பிரச்சினைகளை நிவர்த்தி செய்யும் ஒரு விரிவான அணுகுமுறை தேவைப்படுகிறது. இந்த பரிந்துரைகளை செயல்படுத்துவதன் மூலம் விவசாய துயரத்தை குறைத்து நிலையான விவசாய வளர்ச்சியை ஊக்குவிக்க முடியும். For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.